நன்றி. வணக்கம் பழனிசாமி ஐயா. இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுக்கு அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆன்மீக தேடலை தேடிக்கொண்டு வந்திருக்கும் ஆத்ம நண்பர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நமக்கு இப்போதான் நமக்கு புத்தாண்டு பிறந்தது. 15 நாள் ஆச்சு. இந்த ராஜ்ய கிரகம் சூரியன் ஆதிக்கத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறந்திருக்கிறது. 2026 வியாழக்கிழமை சுக்லபட்சம் துவாதசி திதி சுபம் நாமக யோகம் பாலவக்கரணம் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கு. அதாவது அமிர்த யோகத்துல நேத்தம் 2 ஜீவன் ஒன்று இருக்கு. ஆங்கில புத்தாண்டு உலகளவில் இந்தியாவில் கை ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரைத்துறையில் சார்ந்தவர்கள் அரசியலில் விஸ்வரூபம் எடுப்பாங்க. எரிபொருள்ல பெட்ரோல் டீசல் விலை குறையும்னு சொல்றாங்க. இதே கொஞ்ச நாள் தான் ஆச்சு, 15 நாள் தான் ஆச்சு. உடனே நமக்கு பொங்கல் பிறந்துச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும். அனைவர் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும். அன்பான உறவுகள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை, நலத்தை, வளத்தை, சமத்துவத்தை, பந்த பாசத்தை, நேசத்தை, சுபீட்சத்தை கொடுத்து ஆணவத்தையும் கோபத்தையும் சுயநலத்தையும் பஞ்சத்தையும் துரோகத்தையும் எடுத்து எல்லோரும் இனிமையாய் வாழ அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது தயானந்த குப்தா, கிருஷ்ணகிரியிலிருந்து. இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்திரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று எனக்கு கொடுத்த தலைப்பில் நாம் பேச வருகின்றேன். என்ன தலைப்பு என்றால் பாடி மைண்ட் சோல். ஸோ இந்த இதுல என்னன்னா உடல் மனம் ஆன்மா. இது தமிழ்ல உடல் மனம் ஆன்மா. இது ஒரு சர்க்கிள் மாதிரிங்க. பாடி மைண்ட் சோல், அதாவது பாடி மைண்ட் சோலுங்கிற மாதிரி இது உடல் மனம் ஆன்மாங்கிறது ஒரு சர்க்கிள். பாடிங்கிறத நம்ம பூமி மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரு உதாரணத்துக்கு அது பூமி கீழே இருக்குது. மைண்டு நிலவுக்குள்ள எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஏன்னா கம்பேரிசன், அதாவது கம்பேரிசனை பார்த்தாலே தெரியும். மைண்டு மூன், சோல் சன்னு. ஸோ ஃபுல் மூன் எனர்ஜி நமக்கு வரும்போது ஓஷனை பாதிக்கிறது இல்லைங்களா? இப்போ ஓஷனா என்ன? சமுத்திரம். அந்த ஃபுல் மூன் டேவை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலைகள் ரொம்ப உயரத்துல எழும்பி திருப்பி இதாகும். அதே போல நம்ம மைண்டு கூட சில நேரத்துல என்னன்னா ஆசிலேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால்தான் புத்திகாரகன், அதாவது புத்திகாரகனோட மனம் என்கின்ற இதுக்கு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. மனசுக்காரகன் சந்திரன் அப்படின்வாங்க. ஏன்னா அவன் மனசுக்காரன் எப்படி 15 நாள் வளர்ப்புறையும் 15 நாள் தேய்பிரையும் இருக்கிறதுனால மனசுக்கும் அதே மாதிரிதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அது கம்பேரிசனா மனசுக்காரகன் கூட சொல்லுவாங்க. ஸோ இது வாட்டருக்கும் மூணுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. அப்போ நம்ம 70% மேல இந்த பூலோகத்துல தண்ணி தான் இருக்குது. மீதி 30% தான் நிலம். அதே போல பாடிக்கும் மைண்டுக்கும் தான் மாஸ்டர். பாடிக்கு யார் மாஸ்டர்? மைண்டு தான் மாஸ்டர். பாடி இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். இப்போ மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இது என்னன்னா சைக்கோமேட்டிக் என்று சொல்றாங்க. உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே 90%க்கு மேல பாதிக்கிறது எதுல இருந்தா மனசுதான் சார் காரணம். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உடனே எக்ஸ்ரே எடு, இசிஜி எடு, ஸ்கேன் செய்யி, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு, எல்லாம் புது மிஷின் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண அவங்க எதையாவது ஒன்று எடுங்கன்றாங்க. இப்போ சொந்த காசு யாரும் செலவு பண்ண முடியாததுனால இப்ப எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பண்ணிருக்கிறதுனால அந்த இன்சூரன்ஸுக்காரனுக்கு எல்லாமே தேவை. அப்படிங்கிறதுனால அவனும் அதே மாதிரி அக்செப்ட் பண்றான். இப்போ நகைக்கடை கூட்டம், ஜவுளி கடை கூட்டம்னா இப்போ எல்லா ஆஸ்பத்திரியும் கூட்டமா தான் இருக்கு. எந்த ஆஸ்பத்திரியில எடுத்துக்கிட்டாலுமே கூட்டம் குறையறதே இல்லை. அதே போல நோய் குணமாகுதான்னு பாத்தீங்கன்னா குணமே ஆகுதுல. 25 வருஷமா சக்கரை வியாதி இருக்கிறவங்க இன்னைக்கும் வியாதிக்கு மருந்து வாங்கினே தான் இருக்கிறாங்க. பிபியும் குறையறதில்ல, அதுவும் குறையறதில்ல. காரணம் அது எல்லாமே மைண்டுக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ
மைண்டுக்கு மெடிசன் கொடுக்காம நீங்க வந்து எல்லாமே உடம்புக்கு மெடிசன் கொடுக்கும்போது அந்த உடம்பு அப்படியே கொஞ்சம் இதாகும், அப்புறம் திருப்பி ஆகும். அந்த மாதிரி தான் மெடிசன் வந்து டெர்மினல் வந்து சைக்கோமேட்டிக்னு சொல்றோம். உடல்நல பாதிப்புகள் எல்லாமே 90% மேல பாதிப்பு மனசுல தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நோய்கள் பெரும்பாலும் மனத்தால் தான் உருவாகுது. இப்போ நீங்க நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஆனாபானாசதி தியானம் பண்ணீங்க நிறைய பேரு மாத்திரைங்களே சாப்பிடுறது கிடையாது, ஆஸ்பத்திரியும் போறது கிடையாது. நோ டாக்டர், நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்றாங்க. காரணம் என்னன்னா மைண்டை நம்ம வந்து காம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய வந்து தியானம் பண்ணி 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 நம்ம வந்து டாக்டர் கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்கிறது இல்லை. அப்படி நானே நிறைய 8 வருஷமா நான் மாத்திரையே சாப்பிட்றது இல்லை. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் சுகர் இருக்குதுன்றாங்க, அதனால நான் வந்து நிறைய தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பார்க்கலாம் அது என்னதான் ரிசல்ட் கொடுக்குங்கிறத விட நம்ம நம்பிக்கையை தான் மெயினா வச்சு நம்ம என்னால சுகர்ல இருந்து வெளியே வர முடியும், தியானத்தினால டயபெட்டிக் வந்து நான் வந்து ஓவர் டேக் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு நம்பி நம்ம அது மாதிரி இருக்கோம். அதை வந்து நம்ம நம்பணும். அதாவது நம்ம தியானத்தின் மூலியமா எல்லாமே நடக்கலாம். ஸோ உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே 90% வந்து மனசுல தான் வருது. நோய்ங்க பெரும்பாலும் மனசால் தான் வருது, இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சந்திரன் பூமியை அஃபெக்ட் பண்ணுவது போல மைண்டு பாடியை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம மைண்டை வந்து சந்திரனுக்கு கம்பேரிசனும் பாடி வந்து பூமிக்கு கம்பேரிசனும் நம்ம பண்ணியிருக்கிறதுனால மைண்டு பாடியை எஃபெக்ட் பண்ணும். அப்போ எனர்ஜி சூரியன்லேருந்து தான் வருது. அதே போல ஆன்மா தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. அல்டிமேட் மாஸ்டர் யாருன்னா மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்கூல் நம்ம ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரக்சர்ல இமேஜின் பண்ணிக்கலாம். டீச்சர் ஒன்று, ஹெச்ஓடி 2, பிரின்சிபால் அண்ட் கரஸ்பாண்டன்ட். எப்படி ஃபைண்ட் வந்து எப்படி வந்து ஃபைனல் அத்தாரிட்டி யாருன்னா பிரின்சிபாலுடன் தான் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பாடியை மைண்டு கண்ட்ரோல் பண்ணும், மைண்டை சோல் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், பாடி மைண்டு சோல். பாடி வந்து நம்ம பூமி, மைண்டு வந்து சந்திரன், வந்து சோல் வந்து சூரியன். அப்போ சூரியனுக்கு வந்து சூரியனுக்கு வந்துதான் எனர்ஜி வந்துதான் சந்திரனுக்கு போகுது, சந்திரன் கிட்ட இருந்து தான் நமக்கு எனர்ஜி வருது. அப்போ சோல் எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சூடான எனர்ஜியை வாங்கி நமக்கு சந்திரன் அதை நமக்கு குழுமையா நமக்கு பூமி கொடுக்குறாரு. அதுதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூட ஸோ சோல் எனர்ஜி முக்கியம். ஸோ சோல் எனர்ஜியில இருந்து மனம் பீஸ்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ஸோ பவர்ஃபுல்லாகவும் வரும். ஸோ மனம் பவர்ஃபுல்லாக இருந்தா என்ன ஆகுதுன்னா டிஸ்கவரிஸ் கிளாரிட்டி வரும், உடம்பு நேச்சுரலி ஹெல்த்தி ஆகும். என்ன வேணும் நமக்கு? சோல் எனர்ஜி வேணும். அப்போ சோல் எனர்ஜிக்கு என்ன பண்ணணும்ங்க பாருங்க, மைண்டு பாடி, மைண்டு சோல். அப்போ எர்த் 3 சன். இது கம்பேரிசன் என்னன்னா பாடிக்கு எர்த், மைண்டுக்கு 3, சோலுக்கு சன். இந்த மூணும் கனெக்ட் ஆகி நாம் வாழ்கின்றோம் அல்லவா. எர்த்து ஸ்டேபிளா இருக்கும், சாலிட். சன் ஆல்வேஸ் பவர்ஃபுல் இல்லையா. அது சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணமே சூரியனோட இதுதான் நமக்கு. அப்போ அது கரெக்டா நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். அந்த சூரியனும் நம்ம எல்லாருமே வாழ்த்துறோம், வணங்குறோம். அதனுடைய பவர், அந்த இதெல்லாம் நம்ம எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். ஆனா சன் ஆல்வேஸ் பவர்ஃபுல் இல்லைங்களா. அப்போ ஆனா 3 தினமும் மாறும். ஒரு நாள் வந்து ஃபுல் மூன், அடுத்தது நாள் அப்படி அப்படியே தேஞ்சு வரும், அடுத்தது அந்த மாதிரி. அதே போல மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சார். இது எல்லாருக்குமே தான். இது வந்து மனசனோட நேச்சர். அது அப்படிதான் இருக்கு. இது இன்டர்நேஷனல் லெவல் அப்படிதான் இருக்கு. நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். மைண்டு மாறுவதனால பாடிக்கு பாதிப்பு. ஆனா ஆன்மா தான் ரியல் மாஸ்டர். ஆன்மா யாரு? ரியல் மாஸ்டரு. ஸோ மைண்டை சேஞ்ச் பண்ண முடியாது, அது நேச்சர். ஆனால் சோல் சைட்ல ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இல்லைங்களா. சோல் எனர்ஜி அதிகரிக்கும் போது மைண்ட் வந்து அத்தாரிட்டேட்டிவா, காமா, ஆட்டோமேட்டிக்கலி காமா
கிளியரா அண்ட் பியூட்டிஃபுல்லா ஆகுது. அப்ப என்னன்னா சோல் எனர்ஜி அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா அது வந்து காமா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா காம் ஆயிடுது, கிளீனா இருக்கும் அண்டு பியூட்டிஃபுல்லா அப்படியே இருக்கும். சோல் எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆகுறது அது தெரியணும் இல்லையா? சும்மா நீங்க வந்து சொல்லிட்டா போதுமா சார், அதுக்குதான் வழிய சொல்லுங்க அப்படின்னு கேட்க தோணுது இல்ல? அதுக்கு ஒன்னே ஒண்ணு, வில் பவர், மன வலிமை வேணும். அப்போ என்ன மாதிரி மன வலிமை வேணும் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ஹெல்த்தி, நீங்க சொல்லிக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் சௌக்கியமாக இருக்கின்றேன், நான் நல்ல பலத்துடன் இருக்கின்றேன், நான் என் லைஃப் பர்பஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் இங்க வந்தேன். என்னுடைய லைஃப் பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேணும். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு மீனிங்ஃபுல்லா லைஃபாக வாழணும். அப்போ நான் லைஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நான் அந்த லைஃபை வந்து மீனிங்ஃபுல்லா நான் வாழணும். இந்த விருப்பங்கள் எல்லாமே மைண்டிலிருந்து தான் வருது, இல்ல பின் எங்கிருந்து வருகிறது என்றால் சோல் இருந்து தான் வருது. இது மைண்ட்ல இருந்து வர்றதில்ல. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சோல் இருந்து நமக்கு வருது. சோ வில் பவர் ஸ்ட்ரென்தன் ஆக்க முடிந்தால் சோல் எனர்ஜி ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம். நம்ம சோல் வில் பவர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா நமக்கு சோல் பவர் ஸ்ட்ராங் ஆகுது. ரெண்டாவது என்னன்னா கிளாரிட்டி எப்படி வரும் என்றால் தியானம் செய்வதனால் தியானத்தின் மூலமாக நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தியானம் அப்படின்னா ஆன்மாவை கனெக்ட் ஆக பண்ணும். நம்ம தியானங்கிறது என்னன்னா சும்மா மனசார உட்கார்ந்துட்டு தூங்குறது இல்ல, அது மைண்டோட கனெக்ட் ஆகும், ஆன்மாவோட கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வில் பவரு, அதுக்கு என்னன்னு 2-3 பாயிண்ட் பார்த்தோம். வில் பவர்னா மன வலிமை, அந்த வலிமைக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். நம்ம ஏன் என் லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், நாம ஏன் பிறந்தோங்கிறது தெரிஞ்சுக்கிறோம், அது மீனிங்ஃபுல் லைஃபா வாழணும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதாச்சு. அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, கிளாரிட்டி எப்படி வரும்னா தியானத்தின் மூலமா தான் வரும். தியானங்கிறது என்னன்னா அது ஆன்மாவோட கனெக்ட் பண்றது தான் தியானம். சும்மா கண்ணை மூடி கையை கோத்து வந்து உசிராடத்தை மட்டும், அதாவது மூச்சை மட்டும் கவனிக்கிறது மட்டும் இல்லாம அது நம்ம சோலோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளவு நேரம் நம்ம பண்றோங்கிறத விட சோலோட கனெக்ட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் பண்ணாலும் அது உண்மையாக அது நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குங்கிறாங்க. அடுத்தது மூணாவது வந்து கான்சிக்வன்சஸ் அவேர்னஸ். கான்சிக்வன்சஸ் அவேர்னஸ் ரெண்டும். நீங்கள் எடுக்கும் முடிவில் வந்து அவுட்கம் என்ன என்பது புரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்ம சக்தி அதிகரிக்க நம்ம என்ன செய்யணும் வந்துன்னா டெசிஷன் பிளஸ் ரிசல்ட் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவை சேர்த்தால் நீங்கள் ஒரு தலைவர் போல நடக்க ஆரம்பிக்கலாம். இதைத்தான் சோல் குரோத் என்பார்கள். என்னென்ன, டெசிஷன் பிளஸ் ரிசல்ட் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவை மூன்றும் தான் சேர்ந்தது தான் ஒரு கலவை தான் நீங்கள் ஒரு தலைவன் என்று சொல்வது. அப்போ சரி, அப்போ ப்ரியாரிட்டி லிஸ்ட், இந்த இதுல நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா என்ன ப்ரியாரிட்டி எடுத்துக்கோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஹெல்த்து. இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது ஹெல்த்து, அதாவது ஆரோக்கியம். ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த். ஹெல்த் இஸ் ரியல் வெல்த் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான் உண்மையான சொத்தும் கூட. செகண்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, உண்மையான நண்பர்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்ங்கிறாங்க, உண்மையான சொத்துங்கிறாங்க, அப்படி கூட சொல்லலாம். ஆனா ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து நண்பர்கள் இருந்தாலும் கூட அவங்க செகண்டா தான் வர்றாங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரோக்கியம் தான் முதல் சொத்துக்கிறாங்க. தியானம் தினசரி பண்ண சோல் எனர்ஜி ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் சார். நம்ம தியானம் ஏன் பண்றோம்னா சோல் எனர்ஜி நமக்கு ரீசார்ஜ் ஆகணும். அந்த சோல் எனர்ஜி ரீசார்ஜ் ஆனாதான் நம்ம நிறைய வந்து நம்ம எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆகும். அதன் கான்சிக்வன்சஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன வேணா ப்ரியாரிட்டி செட்டில் ஆகும், அப்போ லைஃப் பேலன்ஸ் ஆக இருக்கும். சரி, அப்போ நம்ம ப்ரியாரிட்டி செட்டில் ஆச்சுன்னா நம்ம லைஃப் பேலன்ஸ் ஆகுது. அப்போ சோல் எனர்ஜி தான்
ஹையஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? உடம்பு அப்போ என்ன சொல்றோம்? பாடி. உடம்புனா பாடி ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ மைண்ட் நன்றாக வேலை செய்யும். உடம்பு நல்லா இருந்தா மைண்ட் நல்லா வேலை செய்யும். அப்போ வாழ்க்கைன்னு என்பது என்ன? மிகவும் எளிதாக ஸ்மூத்தாக போகும். வாழ்க்கைங்கிறது சும்மா ஜென்டலா லைட்டா நீட்டா நீ அப்படியே அழகா அப்படியே வாத்து தண்ணியில மிதந்து போகிறதுல அந்த மாதிரி போகும். ஆனா சோல் எனர்ஜி குறைஞ்சிட்டா வந்து மைண்ட் டாமினேட் பண்ணும். அப்போ சோல் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா மைண்டுக்கு வந்து டாமினேட் பண்ணி அது மனதுல இயல்பும் கூட அப்போது நெகட்டிவாக பேசுவது. அப்ப என்ன பண்ணும்? மைண்டு வந்து நமக்கு வந்து சோல் எனர்ஜி குறைஞ்சதுன்னா மைண்டு வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என்னென்ன பண்ணணும்னா எல்லாம் நெகட்டிவா பண்ணும். அப்போ நம்ம நெகட்டிவா பேசுறது, நெகட்டிவா நடந்துக்கிறது, அப்புறம் வந்து வந்து என்ன செய்யறதுன்னா அனாக்சியஸ். அதாவது அனாக்சியஸ்னா அச்சம், கவலையின்மை அது கொண்ட மனம் இருக்கும். அச்சமா இருக்கும், எதை பார்த்தாலும் பயமா இருக்கும், எதை பார்த்தாலும் கவலையா இருக்கும். அந்த மாதிரி மனசு வந்துடும். அப்போ அலைப்பாயும் மனசு வந்து ஒரு இடமா இல்லாத அலைப்பாஞ்சிக்கினே இருக்கும்பா. இப்போ நீங்க சென்னையிலேருந்து நீங்க ஏதாவது பாண்டிச்சேரி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நேரா போய் பெங்களூர் ட்ரெயின்ல ஏறுறீங்க. பெங்களூர் ட்ரெயின்ல ஏறிட்டு நான் வந்து சென்னை போகணும்னா போகாது இல்லையா? அப்ப சரி நான் பெங்களூர் போறேன்னு போகும். கொஞ்ச தூரம் போன உடனே திரும்பி வந்துட்டேன். எதுக்கு நம்ம பெங்களூர் போறோம், வேண்டாம் நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி திருப்பியும் சென்னை வந்து சென்னையிலேருந்து வேற ஏதோ ஊர். அந்த மாதிரி அலப்பாஞ்சிக்கினே இருக்கும். எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், இப்படி போனா என்ன, அப்படி போனா என்னங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏறும்போது இருக்கிற நினைவு ஏறின பிறகு இருக்குதுன்னு அந்த மாதிரி அரைப்பாயும் மேலும் குழப்பத்து நிலைக்கு கொண்டு போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சோல் எனர்ஜி குறைஞ்சிட்டு மைண்டு டாமினேட் பண்ணும்போது இத்தனை வேலை நடக்குதுங்கண்ணா. அதுதான் ரொம்ப ரொம்ப இதா இருக்குது. அந்த இதை நாம என்ன பண்ணணும்னா அதுக்குதான் எல்லாருமே சோல் எனர்ஜிக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இதை வந்து அப்படியே நம்ம இது செஞ்சுட்டு வரணும். அப்போது என்ன ஆகணும்னு பார்த்தா இந்த இடம் வந்து ரீசார்ஜ் சென்டரா மாறிடும். அப்போ அதனால்தான் இது போன்ற வகுப்புகள்லாம் எடுக்கும் போது இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அதுல கலந்துக்கணும். இதெல்லாம் என்னன்னா ஒரு உங்களுடைய சோல் வந்து என்றும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், என்றும் நன்றாக ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் சார். ஆக இது வந்து மைண்டு பாடி, பாடி மைண்டு சோல், இதுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இன்னும் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா போகணுமா? இந்தியா ஒரு ஆன்மீக இங்க சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய மதங்கள், ரிலீஜியன்ஸ் எல்லாம் தோன்றது இங்கதான் ஸ்டார்ட் ஆனது. இந்து மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், ஜெயின மதமாகட்டும், அந்த இதுல எல்லாமே இது அவங்க பேருனா பஞ்சாப் அவங்க மதமாகட்டும் எல்லாமே தோணுது எல்லாமே இங்கதான். புத்திசம் தோணுது இங்கதான். ஆகையால நாம் எல்லோரும் இந்த மாதிரியான பூமியில புண்ணிய பூமியில இறந்திருக்கோம்னாவே இந்த நம்ம இன்னுமே நம்ம எல்லாம் புண்ணியமான ஆத்மா. யாருக்காவது மைண்ட்ல வந்து வேற விதமா வந்துச்சுப்பா நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னுட்டு அவங்க நம்ம பிறந்ததே தண்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இத மாதிரி ஒரு நிமிஷத்துல நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்மா இந்த நம்ம இந்தியாவில் பிறந்து இருக்கிறதுன்னா அதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய என்ன சொல்றது அவ்வளவு நம்ம இது பண்ணியிருக்கோம், நல்லது பண்ணியிருக்கோம். அதனாலதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்தியா. அந்த இந்தியாவிலே நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு எல்லாம் நிறைய சொல்ல போன கோயில்கள் இருக்கிறது, நிறைய நிறைய மந்திரங்கள் எங்கேயாவது கோயில கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான், மற்ற இடத்த விட. அதுவும் இல்லாம சித்தர்கள் இருக்கிறதெல்லாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அவங்க எங்கேயா இருந்தாலும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மகாவதார் பாபாஜி இன்னுமே கூட அவர் வந்து
ஆஹ் இமயமலையில இருக்கிறாங்க. என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா அவர் பாபாஜி தான் உட்கார்ந்தாருன்னு சொல்ற அளவுக்கு கூட இன்னும் நிறைய பேர் அவரை பார்த்த மாதிரி கூட சொல்றாங்க. அப்படி போயிருந்தாங்கன்னா 300-400 வருஷங்களுக்கு முன்னாடியே அவருடைய இது வந்து ஜீவசமாதி மாதிரி சொல்றாங்க. இன்னும் கூட போனா பாபா குகைன்னுட்டே இருக்கு இமயமலையில. அடிக்கடி நம்ம நடிகர் ரஜினிகாந்த் அவங்க போய் அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருவார். அவருக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்ப எல்லாமே அவர் அதே தான் சொல்றாரு. எல்லாரும் தியானம் பண்ணுங்க, நல்லபடியா இருங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாம், நீங்க ஆனா தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணுங்கிறதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு அவர் எல்லாமே சொல்றாரு. அவங்க பெற்ற, அதாவது அதுதான் நம்ம சங்கம் சொல்றோம். நமக்கு என்ன தெரியுமோ அது மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறது தான் இந்த சத்சங்கத்தினுடைய முக்கியமான பாயிண்ட். சரி, அதான் நம்ம பத்ரிஜியும் சொல்லிட்டு வரோம். இது உண்மைதான். இந்த கிரேட்னஸ் நாம கிரேட்டாக இருக்கிறோம். அப்போ இப்போது நாம என்ன நேசிக்கிற நேரம் செல்ஃப் லவ் என்பது வந்து தியானம் தான். அதாவது கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ், எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் பி வித் யுவர் பிரீத், தட் இஸ் செல்ஃப் லவ். இதுதான் தியானம். நம்ம பத்ரிஜி சொல்லி கொடுத்த ஒரே இதுன்னா ரொம்ப ஜென்டலா சொல்லிட்டார். ஒரே ஒரே ஒரு வார்த்தை, பி வித் யுவர் செல்ஃப். அதாவது ஒரே ஒரு இது என்னன்னா நீங்க உங்களுடன் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டார், ஒரே வார்த்தை. அப்போ இதுதான் நம்ம முக்கியம். நம்ம வந்து கிரேட்டாக இருக்கணும். காரணம்னா we are be with our. எது நம்ம கிரேட்டா ஆக்குகிறது என்றால் இப்போது நான் என்னை நேசிக்கின்ற நேரம் செல்ஃப் லவ் என்பது தியானம்தான். அதாவது கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ், எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஜஸ்ட் பி வித் யுவர் பிரீத் சொல்றோம். தட் இஸ் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்ங்கிறதும் வேற இல்லை, தியானங்கிறதும் வேற இல்லை. நம்ம பிரீத்தோட நம்ம இணைந்திருக்கிறது தான். அதாவது உள்விடும் உள்ளே செல்லும் மூச்சு, வெளிவிடும் மூச்சு, அதனுடன் இணைந்திருப்பது தான் இந்த ஆனாபானசதி தியானம். அதுதான் வந்து இந்த தியானம் சொல்றோம். சரி, இப்போ கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ்னா எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஜஸ்ட் பி வித் யுவர் பிரீத் சொல்றோம். தட் இஸ் செல்ஃப் லவ். சரி, அப்போதுதான் நீங்க எவ்வளவு கிரேட்டா இருக்கீங்க, மற்றவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட நம்ம, அதாவது அப்போது புரியும் எல்லாருமே கிரேட் தான் அப்படின்ட்டு. ஸ்டெப் 1 என்னன்னா செல்ஃப் லவ். ஸ்டெப் 2 அப்படின்னா இயற்கையாகவே மற்றவர்களை நேசிக்கணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் லவ். நம்ம வந்து நம்ம நேசிக்கணும். ரெண்டாவது வந்து நாம நேசிக்கிறது இல்லாம மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிறது. செல்ஃப் டைம், செல்ஃப் லவ் அப்படின்னா மெடிடேஷன் பிளஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் டோட்டல் அக்செப்டன்ஸ். இதுதான் மெடிடேஷன். செல்ஃப் லவ்னா 1 2 3 இது வந்து அதுதான் மெடிடேஷன். நோ எக்ஸ்பெக்டேஷன், டோட்டல் அக்செப்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் என்றால் என்ன, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க வாட்டி 1 2 3 4 சொல்லி போயிட்டா அதுக்கு அர்த்தம் வேணாவா? இதை சொல்றான் தம்பி. அதாவது அனுதினமும் குவாலிட்டி டைம் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போது அக்செப்டன்ஸ் நேரத்தை உங்களுக்காகவே, அதாவது குவாலிட்டி டைம் சொல்றோம் இல்லையா, அனுதினமும் குவாலிட்டி டைம் உங்களுக்காகவே இருக்குது. அதை வந்து உங்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. அது செலவிடும் நேரம் தான் செல்ஃப் லவ்னு சொல்றாங்க. அது அப்படி கண்டிப்பா அந்த செல்ஃப் லவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். அந்த செல்ஃப் லவ்ல வந்து என்னன்னா நம்ம தியானத்தை செலவு பண்ணணும், தியானத்தை இது பண்ணணும். அக்செப்டன்ஸ் அவசியம். எல்லோரும் பர்ஃபெக்ட், ஒவ்வொருவரும் கடவுளின் குழந்தைகள் தான். எப்போ வந்து மைக்ரோகாசம் அண்டம் பிண்டம் சொல்றோமோ, அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டம், பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டம். அப்போ அண்டத்துக்கு பிறந்ததுதான் பிண்டம். இந்த பிண்டங்கிறது யாரு? மனுஷன். அண்டங்கிறது யாரு? இறைவன். இறைவன்கிறது யாரு? பஞ்சபூதம். பஞ்சபூதத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நாம யாரு? பிண்டத்தின், அதாவது பஞ்சபூதத்தினுடைய நம்ம குழந்தைகள் சொல்றோம். அண்டம் நம்ம பிண்டம். அது மகா
இதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஒன்னும் உதாரணம் சொல்றோம். மகாபாரதத்துல துரியோதனம் பர்ஃபெக்டா இருக்கிறான், கிருஷ்ண பரமாத்மா பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேடங்கள், கதை வேடங்கள் வந்து என்ன கொடுத்தாங்களோ அது பர்ஃபெக்டா எல்லாம் சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஒண்ணுன்னா துரியோதனனுக்கு கெட்டெண்ணமாவே இருக்கும். ஈவன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க யாருன்னு. அதே போல கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறோன்னா அவர்களுக்கு கொடுத்த வேடங்களை அவர்கள் திறம்பட செவ்வனை செய்தார்கள். இது வந்து சந்தேகமே இல்லை, நோ ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்க அதே கர்ணன் படத்தை பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் கர்ணனே நடிச்சிடுறார், கர்ணனாவே மாறிடுறார். அதே போல என் டி ராமராவ் என்னவா இருக்கார், கிருஷ்ண பரமாத்மாவே மாறிடுறார். அதை பார்க்கும்போது என்னன்னா மகாபாரதம் இந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள துல்லியமான கதை வசனம் எழுதி அதுக்கு அருமையான பாட்டு செஞ்சு அது இன்னைக்கு பார்த்தாலும் புதுசா நேற்று பார்த்த மாதிரி இருக்கு. நம்மளை அந்த யுத்த பூமிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க ஆனோன்னு அவங்க என்னன்னா அடுத்த சீன் என்னன்னா அவங்க போயிடுறாங்க. அடுத்த சீன் என்னன்னா ஏதோ அவங்க கேரவான்ல அங்கே வச்சிருப்பாங்க. சில பேர் அவங்க கம்பெனி சமைக்கிறது பிடிக்காது, உடனே ஒரு பாத்திரத்தை வெளி இது பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிரின்சிபல் வந்து காம்ப்ரமைஸ் வேண்டாம். பிரின்சிபல்ல காம்ப்ரமைஸ் வேண்டாம். எவ்வளவு அக்செப்டன்ஸ் இருந்தாலுமே பிரின்சிபலில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. டெய்லி லைஃபில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் பிரின்சிபலில் கம்பேரிசன் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து டே டு டே லைஃப், டே டு டே லைஃப் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம், ஆனா பிரின்சிபலில் அட்ஜஸ்ட்மெண்ட் கூடாது. ராங் திங்ஸ் நடக்கும்போது நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அதே போல அப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சா நீங்க அர்த்தாகலாம். ஆகையால் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாம போகலாம். ஆகையால நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ் அது வரணும். இதனால நாலேஜ் இல்லாததான் காரணம், அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாததான் காரணம். ராங் திங்ஸ் நடந்தாலும் அப்போ அதாவது ராங் திங்ஸ் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தா, அதாவது ராங் திங்ஸ் நடக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தா அதற்கு பலியாடு நீங்களா தான் இருப்பீங்க. அப்போ உங்களை மாட்ட வச்சுட்டு மற்றவங்கள வேடிக்கை பார்ப்பாங்க. காரணம் உனக்கு அந்த நேரத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாம போனதுதான். இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தா டேய் உச்சாரே உன்னை ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்கோ, அதுக்கிட்ட நீ வந்து சரியானபடி அவங்களுக்கு பதில் கொடுக்கலன்னா நீ ஏமாந்த கோழி ஆயிடுற, உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ ஜாக்கிரதையா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நாலேஜ் வேணும். அது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சொல்றோம். ஸோ மொத்தமாக பிரின்சிபல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நோ அக்செப்டன்ஸ், அதே மாதிரி நோ கம்பேரிசன், காம்ப்ரமைஸ் கம்பேரிமிஸ் எழுதுறீங்களா? அப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நோ அக்செப்டன்ஸ் அண்ட் நோ கம்பேரிசன். சரி, லைஃபை வழிநடத்தி செல்வதற்கு அது ரொம்ப முக்கியம். ஆன்மா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, சுயதர்மா எல்லாத்துலேயும் மேலானது. இந்தியா ஒரு கிரேட் கண்ட்ரி பிகாஸ் நாம் எல்லோரும் அட்ஜஸ்ட் செய்து லிவ் டுகெதரா இருந்திருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம அதாவது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம். ஆனா பிரின்சிபல்ஸ் ஓப்பனாக இருக்கணும். அப்போ அப்போ வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் வந்து கிளாரிட்டியா இருக்கும். கிளாரிட்டி இஸ் ஈக்குவல் டு பவர், பவர் இஸ் ஈக்குவல் டு ஸ்டில் மைண்ட், ஸ்டில் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு மெடிடேஷன் அண்ட் இன்டர்மீடியட் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா இன்னர் வாய்ஸ், இன்ட்யூஷன் அப்படின்வாங்க. இன்ட்யூஷன் அது வந்து இருந்ததுன்னா இன்னர் வாய்ஸ்ல அது இதாகும் அப்படின்னா எல்லா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த $1,000,000 கொஸ்டின்ஸ் போகும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடியது உங்களோட சொந்த இன்னர் வாய்ஸ் தான். இன்னர் வாய்ஸ்
செயல்பட கிளாரிட்டி வேணும் இல்லையா? கிளாரிட்டி வேணும்னா என்ன பண்ணணும்? மன அமைதியா இருக்கணும். அப்போ மன அமைதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்டராக்டிவ் இன்னர் ஆக்ஷன் ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்பா இன்னர் ஆக்ஷன் வந்து ஷார்ப்பா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ மைண்ட் எம்டி ஆக இருக்கும் போது இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு விளக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எமோஷன்ஸ்ல எமோஷன்ஸ் ஹையா இருக்குன்னா உடனடியாக நம்ம எமோஷன்ஸ்ல ஹையில இருந்தா உடனடியாக குளிச்சிடணும்ன்றாங்க. எமோஷன் ஜாஸ்தியாகுது, நம்ம எதுவுமே டிசிஷன் எடுக்காதீங்க, முதல்ல போய் குளிச்சுடுங்க. அப்புறம் விஜய் பிரதீப் கிளாஸுக்கு போனா டெய்லி 2 டைம்ஸ் குளிக்கணும்னு வர. அப்போ காலையில ஒரு வாட்டி குளிக்கணும், சாயங்காலம் ஒரு வாட்டி குளிச்சுட்டு தான் கிளாஸுக்கு போவாங்க. எமோஷன்ஸ் ஹையில கொஞ்சம் இருந்தாலே உடனடியாக நம்ம வந்து குளிச்சிடணும் அப்படிங்க. வாட்டர் டச் ஆகும்போது எமோஷன்ஸ்ல ஆகியிருக்கும். மூத்திரம் விடும்போது என்னன்னா எலிமினேட் ஆகக்கூடாது. எலிமினேட் ஆகும்போது ரிலாக்ஸ் ஆகிடும், எமோஷன்ஸ் செட்டில் ஆகுது. இதுதான் அதன் ஸ்பிரிச்சுவல். அதுதான் அதான் சயின்ஸ் சொல்றோம். இது நேச்சர் ஒரு டீச்சர். யோகா என்றால் யோகா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா யூனியன் வித் யுவர் செல்ஃப். யூனியன் வித் யுவர் செல்ஃப். நேச்சர் ஒரு டீச்சர். நேச்சர் ஒரு டீச்சர். யோகா என்றால் யோகா மீன்ஸ் யூனியன் வித் யுவர் என்றால் யோகா யூனியன் வித் யுவர், உன்னோடு நீ ஒன்றாகும் நிலை. இதுதான் என்ன சொல்றாங்க? யூனியன் வித் யுவர் செல்ஃப். அதுதான் மெடிடேஷன், அதுதான் ராஜயோகா. யூனியன் வித் யுவர் செல்ஃப் அதுதான் மெடிடேஷன். என்னோட நீ ஒன்றாகும் நிலை, அதுதான் ராஜயோகா. இல்லை என்றால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றால் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எல்லாமே மைண்டு லிங்க் வைத்து ஆகும்போது உதாரணத்துக்கு ஒரு மியூசிக், நீங்கள் மியூசிக்கு முழு கவனத்துடன் இசையை கேட்கும் போது மைண்டு ஸ்கேட்டர் ஆகிறது இல்லை, ஃபோக்கஸ் ஆகிறதாக தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல பிரீத்தை நம்ம கவனிச்சோம்னா ஃபோக்கஸ் மாறும். அதாவது அங்கே எஜிடேஷன் இருப்பதால் கிளாரிட்டி கிடைக்கும். ஈவனாக அப்போ நமக்கு என்ன அனைவருக்கும் நம்ம என்ன வேண்டிக்கிறோம்னா இந்த யோகா அதாவது ராஜயோகான்னு சொல்லக்கூடிய இந்த ஆனாபான சதி தியானத்தை நம்ம எல்லாரும் பண்ணணும். மூச்சு இருக்கிறவங்க எல்லாமே இது பண்ணலாம். இது வயது வித்தியாசம் எதுவும் இல்லை. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தியானம் செஞ்சு நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பலன் பெற்றுக்கொள்ளும் போது மைண்ட், பாடி, சோல் எல்லாமே வேலை செய்யும். நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம அதாவது கெட்டது, அதாவது நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் வரும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளை பார்க்கும்போது ஓடி போயிடும். ஆகையால இதை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சு வர்றதுக்கு நாம கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுடைய நிர்வாகிக்கும் குழுவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இதில் ஏதாவது ஐயம் இருந்தால் தயவு செய்து குரல் எழுப்புங்கள். அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் செய்யுங்கள். இவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி அதுதான். ஏன்னா யூடியூப்ல அவங்க வெளியிடணும்னா நிறைய செலவாகுது. அந்த செலவு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி லைவ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுப்பா, நீங்க அட்லீஸ்ட் பங்கேற்று கொடுங்க. இந்த மாதிரி நேரத்தை நம்ம யூடியூப்பை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதோ, சினிமா பார்க்கறத விட, சீரியல் பார்க்கறத விட இது எவ்வளவோ நல்லதுன்னு சொல்லி நீங்களும் செய்தாங்க. நாடு முன்னேறும். நாம் நன்றி. வணக்கம்.